மகானுக்கு வேண்டிய பணிவிடைகளை மனம் கோணாமல் நீயே செய்து வாமா. அப்படியே ஆகட்டும்பா. ஓ, ரமாதானே உனது பெயர்? ஆமாம் சுவாமி. ரமா, ரம்யமான பெயர், ரம்யமான பெயர். சீடா, ரமா ஒரு நல்ல அழகி, அழகி, அழகி. தாயே, சாமி அழகுக்குத்தான் அடிமை. அழகிய ஆண்டவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். மூடா, குருதேவா, அறிவுதானடா ஆண்டவன், அன்புதானடா ஆண்டவன். புரிந்ததா? புரிந்தது குருசாமி. புத்தி புத்தி ஏற்றுக்கொண்டு. எனது சீட குழந்தைகளே, சுவாமி, நீங்கள் உடனே சென்று மாலையில் ஹோமத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஹோமத்துக்கு தானுங்களே. என்ன இது? சாமி கிட்ட இதுதானே பெரிய தொல்லை. இருந்தா போல இருந்து முகத்திலே அமர்ந்துருவாரு. அந்த சமயத்துல பக்கத்துல யாராவது நிக்கணும். இல்ல போனா உயிருக்கே ஆபத்து. தாயே, இங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி 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 சுவாமி, இதோ. எங்க? என்ன இது? ரமா, ரமா, நீங்கள்? ஆவி இப்போது காவி உடையில் காட்சியளிக்கிறது. சுவாமி, ஆவி என்ற பேச்சை மறந்து விடுங்கள். ராஜராஜரை நான் அறிவேன். என்ன? பிரியமோகினிக்கு உங்களை நன்றாக தெரியும். பிரியமோகினி உனக்கு என்ன உறவு? என் சிநேகிதி, அவ்வளவுதான். சிநேகிதி? உண்மையில் அவள் யாரமா? உங்கள் எதிரி நாகவேலனின் தங்கை. பிரியமோகினியா? ஆமா, எப்போதும் உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பாள். தங்கமானவள். நாகவேலனுக்கு இப்படி ஒரு தங்கை இருப்பது இதுவரை எனக்கு தெரியாதரமா. சுவாமி, உங்கள் துணிகரம் எல்லை மீறியது. காற்றிலேறி விண்ணையும் சாடுவான், 102 மலைகளையும் நொறுக்கிடுவான் ஒரு ஆண்மகன் தன் காதலுக்காக. தேவரே, வணக்கம். ஏது ஒரு சுத்து பெருத்திருக்கா போல இருக்க? ஆமா, காவேரி தண்ணியும் சோழ நாட்டு சோறும் இந்த வேலை செய்திருக்கு. ஓஹோ. ஆமா, இளவரசர் எங்க? நாங்கூர் போயிருக்கார். ஐயோ, என்ன சமாச்சாரம்? இப்ப என்ன செய்வது தேவரே? முத்தேவரை நாகவேலன் கைது செய்துட்டானே. என்னது? ஆமாம் தேவரே, இன்னொரு அந்த படுபாவி அவரை யமலோகத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பியிருப்பானே. நீர் உடனே நாங்கூர் சென்று இளவரசரின் விஷயத்தை சொல்லி அவரை அழைத்துச் செல்லும். வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு நானும் புறப்பட்டு வருகிறேன். சரி தேவரே. நாகவேலரே, என் அமைச்சர்கள் உம்மிடம் ஏதோ விவாதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓஹோ, அதனால் தான் உமக்கு அவசர அழைப்பு அனுப்பினேன். ஏன் இப்போதே விவாதிக்கலாமா மகாராஜா? முதலில் நாம் மகானை தரிசித்து வரலாம், வாருங்கள். மகானா? எங்கே மகாராஜா? நம் அரண்மனையில் தங்கி இருக்கிறார். பெரிய யோகி, தமிழ் மொழி வளர்ச்சியில் தனி ஆர்வம் கொண்டவர். ஓ, அப்போது அவரை அவசியம் சந்திக்க வேண்டுமே மகாராஜா. அப்பா, நம் நாகவேலர் தானம்மா. என்ன விஷயம்? நாளைக்கு 5000 பேர்களுக்கு நீங்கள் அன்னம் அளிக்க வேண்டுமா? மகான் தெரிவித்தாரா? ஆமாப்பா. சரி, தரிசித்து வரலாமா? இன்று எனக்கே தரிசனம் இல்லையே. அவர் காலையிலேயே நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டாரப்பா. அப்படியா? அவர் சீடர்கள் சொன்னதைத்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன். ஓஹோ, சரி நாகவேலரே, நாம் மகானை பின்னர் தரிசிப்போம். நல்லது மகாராஜா. அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நீயே செய்துவிடு. சரிப்பா. ரமா. சுவாமி, நீங்கள் இப்பொழுதே இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஏன்?
நாகவேலன், உதயன் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். எந்த நிமிஷமும் அவர்கள் அப்பாவுடன் உங்களை பார்க்க வரலாம். பைத்தியம், இதற்காகவா பயந்து விட்டாய்? வரட்டுமே, நான் அவனுக்காகத்தானே காத்திருக்கிறேன். சுவாமி, நீங்கள் கோழை அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று நேரிட்டால் அதை என்னால் தாங்கவே முடியாது. ரமா, இதற்குள்ளாகவா நான் போக வேண்டும்? ஆம் பிரபு, நீங்கள் போகத்தான் வேண்டும். இனி நான் வேறு, நீங்கள் வேறல்ல. சுவாமி, உங்களை நான் இழக்க மாட்டேன். அழாதே ரமா, அழாதே. சுவாமி, எனக்கு ஒரே திகிலாக இருக்கிறது. சீக்கிரமாக புறப்படுங்கள். ரமா, எது நடந்தாலும் அதேறிப்படாது. அரசன் மகளுக்கு அதேரியம் கூடவே கூடாது. இதோ. என்ன இது, லிகிதமா? ஆம் ரமா, நான் சொன்னது எதையும் மறக்காதே. அப்படியே செய்கிறேன் பிரபு. ரமா. சுவாமி, இளவரசர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க கூடாது? அது உலகத்தில் நடக்காததா? நாகவேலரே, கேட்டதற்கு பதில். சரி, இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். அப்போது ஏன் இன்னும் நாடு திரும்பவில்லை? அவர் காலில் விலங்கிட யாருக்கு துணிவு இருக்கிறது மகாராஜா? அது போகட்டும், மகாராஜா தான் சபையை கூட்டினாரே, அப்போதாவது வந்திருக்கலாம் அல்லவா? ஏன் மௌனம்? சிக்கலான பிரச்சனை தான். பிரச்சனையில் சிக்கல் இல்லை, ஏனென்றால் அதில் அர்த்தமே இல்லை. அன்று சபையில் மகாராஜாவுக்கு எச்சரிக்கை கடிதம் வந்ததே, அதன் கையெழுத்து இளவரசருடையதானா? இல்லை, அந்த குரலி வெற்றியை செய்தது முத்தேரனின் காட்டு கூட்டாளிகள். உண்மை. இளவரசர் இன்னும் உயிரோடு இருந்தால் முத்தேரர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார். ஆம் மகாராஜா, சந்தேகம் ஒரு பயங்கரமான அழிவு சக்தி. அதற்கு அணுவளம் இடமளித்தாலும் போதும் அண்டத்தையே விழுங்கிவிடும். இதையெல்லாம் எண்ணித்தானே ஆதியிலிருந்து உங்களிடம் பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று மன்றாடிக் கொண்டிருக்கிறேன் மகாராஜா. நாகவேலரே, இந்த சம்பவத்தை மறந்துவிடும். வாரும், மகானை போய் தரிசித்து வருவோம். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஒருவரையும் காணோமே, போய்விட்டார்கள் போல இருக்கிறதே. யாருங்க? சாதுக்கள் எங்க? அவங்க இங்க இருந்தாங்களே. சீக்கிரம் தருங்கள். ஓமகுண்டத்தில் என்ன சூலாயுதமா? அதன் மேல் ஒரு உரை. அது என்ன லிகிதமா? நான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன். போரிட்டு நாடு பிடிப்பதே வீரம். நாகனிடம் சிக்கி நாசமாகாதீர்கள். ராஜராஜன். இளவரசர் கையொப்பம் தானது, சந்தேகமே இல்லை. உதயா, இளவரசர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். ஆஹா, கெட்டு ஆயுள். குலதெய்வம் என்னை கைவிட்டு விடவில்லை. என்னை குறையோரினாலும் கவலை இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரே, அதுவே போரும். இதென்ன? முன்பு ஒரு சமயம் இளவரசர் நமக்கு எழுதியது, ஒத்திட்டு பார்க்கிறேன். இளவரசர் கையொப்பம் தான். அப்பா, மறைந்து விட்டாராமே மகான். மகான் மாயாவி மாரீச்சன் என்று சொல். ரமா, நீ இங்குதானே இருந்தாய்? இல்லையே அப்பா, அந்த புறத்தில் அன்னதானத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். சண்பகம், சன்னியாசியாக வந்தவன் சோழ நாட்டு இளவரசன் ராஜராஜன். அவர் இறந்து விட்டதாக எல்லோரையும் நம்ப வைத்து என் கழுத்தையும் அறுக்க பார்த்திருக்கிறான். இளவரசர் அந்த சன்னியாசி? சன்னியாசி யார், சண்டாளன் யார் என்று நிர்ணயிக்க முடியாத காலம் இது. ஆமா, அவ்வளவு அழகாக நடிக்கிறார்கள் அயோக்கியர்கள். விதி. இதெல்லாம் என் காதில் விடுகிறது. அனுதாபம் போதும் நாகவேலரே.
அவனுக்கு என்ன நெஞ்சுறான்? அற்பன். அற்பர்களுக்கு தானப்பா இந்த நாளில் அதிகாரம். ஆமாம், அவர்களுக்கு அஞ்ஞானிகள் ஆதரவும் நிறைய இருக்கிறது. போரிட்டு நாடு பிடிக்க சொல்லி இருக்கிறான். போக்கிரி அதை நேருக்கு நேர் தங்களிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவரிடம்தான் என்றும் கிடையாதே நேர்மை. அந்த மை உம்மிடம் இருக்கிறதோ என்று கேட்டாலும் கேட்டிருப்பார் ராஜராஜர். உதயா, காற்று ஒரு மாதிரி வீசுகிறதல்லவா? பனிக்காலம் மகாராஜா. பின்பறை பருவமடா. ஓஹோ, நாகவேலரே, குளிர் உம்மை கொன்று விடாது. சொல்லும், அவன் இங்க வர வேண்டிய அவசியம். நாகவேலரே, சிரிக்கும் வேலையா இது? மகாராஜா, விளக்கிருந்தால் வெட்டில் வரும், காந்தம் இருந்தால் ஊசி வரும், தேன் இருந்தால் வண்டு வரும், மனம் இருந்தால் நாகம் வரும். இந்த அரண்மனையின் அழகு ஜோதி அவரை இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்து விட்டிருக்கிறது. நினைத்தேன் நாகவேலரே, நினைத்தேன். அர்ஜுன சன்னியாசியாகி அந்த புறத்திற்கு வந்து அரசர் மகள் ரூபலாவண்யத்தை ரசித்திருக்கிறார். அடுத்த கட்டத்தில் இறங்குவதற்குள் நானும் உதயனும் வந்து விட்டோம். இன்னொரு முறை பார்த்துக் கொள்வோம் என்று ஓடிவிட்டிருக்கிறார். விஷயம் அவ்வளவுதான். 1,00,000 பொன் வேறு தட்சணையாக கொடுத்தேன். சொன்னதானம், அன்னதானம், கன்னிகாதானத்தையும் பெற்று போகத்தான் காத்திருந்தார். சனியன் மாதிரி குறுக்கிட்டு விட்டேன். சனியனேதான் என்று ராஜராஜர் உம்மை சபித்திருப்பார். மோக வெறியுண்ட மூதேவிகள் என்னை எப்படி சபித்தால் என்ன? மகாராஜா, நான் அடியோடு இன்று இந்த வினாடி முதல் அவனை கையெழுவி விட்டேன். ராஜசேகர மானத்தையே மண்ணாக்கிவிட்ட அவன் உறவு இனி எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இளவரசரின் செய்கைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். வீரமகன் அல்லவா? அப்படி இருந்தால் நேருக்கு நேர் கேட்டிருக்கலாம். காஷாயம் தரித்து ஏன் வர வேண்டும்? கடிதம் எழுதி வைத்து விட்டு ஏன் மறைய வேண்டும்? சிங்கத்தை சிறுநெறி சண்டை கிடைக்கிறது. கோபம் இல்லாதவருக்கும் கோபம் ஊட்டி விடுமே. போரிட்டல்லவா நாடு பிடிக்க சொல்லியிருக்கிறான். போரிட்டு பிடிப்பதல்ல, அந்த சிம்மாதனத்தில் அமர்ந்தே போராடுகிறேன். ஈரம் இருந்தால் வரட்டும். நாங்கூரானிடம் நட்புக்கு நட்பு, பகைக்கு பகை. நாகவேலரே, புறப்படும். நானும் குடும்பத்துடன் வருகிறேன். அப்பா, நம் அரண்மனை விட்டு போக நாம் என்ன அவ்வளவு பயங்கொள்ளிகளா? ரமா, நான் சொல்வது போல் நட. குழந்தைதானே மகாராஜா, கோபிக்காதீர்கள். சன்னியாசியாக வந்தாராமே அவர். யார் சொன்னது? என் அண்ணாதான். ஆமா, வந்தார். ஆனால் எனக்கு பேசுவதற்கு தான் சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. ஏய் திருடி, நிஜமாகத்தான் பிரியமோகினி, அதற்குள்ளாகத்தான் உன் அண்ணா வந்து விட்டாரே. நீ கொடுத்து வைத்தவள் ரமா. ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது மகாராஜா. நாகவேலரை பற்றிய வதந்திகள் இங்கு அவ்வளவு ரசிக்கத்தக்கதாக இல்லை. சத்யநாதரே, பொறுத்து பார்ப்போம். அலை
மோகம் தெரிந்து முத்து முல்லை நகை புரிந்து உறவாடுமே பாதம் பதிந்து தண்டை ஒலி செய்யவே பாதம் பதிந்து தண்டை ஒலி செய்யவே விரல்களை நீட்டி செங்கதிரை திங்களை அபிநயம் கூட்டி மங்களாடே அணிகளை பூட்டி மங்களாடே அணிகளை பூட்டி கண்கவர் நடன தலை திறந்தாட்டி கண்கவர் நடன தலை திறந்தாட்டி ஆடும் அழகே அழகே செந்தமிழ் காவியத்தை மனம் நாட சுந்தர தாய்மொழியில் புகழ் பாட செந்தமிழ் காவியத்தை மனம் நாட சுந்தர தாய்மொழியில் புகழ் பாட கொஞ்சிடும் வீணையில் விரலாட கொஞ்சிடும் வீணையில் விரலாட உள்ள சஞ்சலம் யாவும் பறந்தோட உள்ள சஞ்சலம் யாவும் பறந்தோட மகிழ்ச்சியாரோ அழகே அழகே சொந்த நாடும் கலைகள் பண்பாடும் உயர நடமாடும் அழகே அழகே உட்காரம். ஜோசியரே, இப்போது என் காலம் எப்படி நடக்கிறது பாரும். ஆரோட தானே? ஆமா. நாங்க வேலன். நன்னா நின்னி நுண்ணு நென்னு நை. ஆமா நை. என்ன உங்க காலம் இப்ப நடக்கலீங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மை ஜோசியரே, உண்மை. அது இருக்கட்டும், முத்தேரன் கதி என்னவாகும் சொல்லும். முத்தேரன் தெரியுதானே? ஆமா. முத்தேரன் மா மீ மூ மை. ஆமா மை. இருங்க பிரபு. மை மை பிரபு, முத்தையரன் தப்பிச்சுட்டு போயிட்டானே. என்னது? ஆமா, இதோ சிறைச்சாலை கடவுள்லாம் திறந்து கிடக்கு. இதோ பாருங்க, போய்கிட்டே இருக்கான் பாருங்க, போய்கிட்டே இருக்கான். என்னையா அது? அதுதான் மை மை. நாகவேலனிடம் சிக்கியவர்கள் தப்பித்தோடுவதா? முடியாதையா, முடியாது. இளவரசன் ஒருவன் தான் என் பிடியிலிருந்து தப்பித்தோடி இருக்கிறான். முத்தேரன் தப்பினானா? இல்லை, இங்கே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான். வஞ்சன மீத வந்து கொஞ்சு விளையாட வஞ்சிகள் 2 பேர்கள் நான்கூரிலிருந்து வந்திருக்கிறார்களே, அவர்கள் தான் தப்புவார்களா அல்லது கீர்த்திவர்மன் தான் தப்பி விடுவானா? முடியாதையா, முடியாது. பிரபு, மகாராஜா, உங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாராலையும் முடியாது. எங்க பக்கத்துல பாதா யோகின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க குருவா இருக்கலாம் பிரபு. சதியில சக்கரவர்த்தி, சந்திரத்துல குள்ள நெறியுங்க. மகாராஜா, நாகவேலரே, நாளை சபையை கூட்ட வேண்டுமே நீர். ஏன் மகாராஜா இந்த திடீர் யோஜனை? காரணம் இல்லாமலா கூறுகிறேன். நீர் சபையை கூட்டும்.
என்ன விஷயம் மகாராஜா? நான் சொல்ல போகும் விஷயத்தின் மகிமை அப்போது பாரு. மகாராஜா, அதோட என்னோட ஜோசியத்தின் மகிமையும் கொஞ்சம் பாருங்க. நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களே முத்தேரன், அவன் இதுக்குள்ள நிச்சயமா ஓடி போயிருப்பான். ஆமா, தப்பி போயிருப்பான். முத்தேரும் இங்குதான் சிறையில் அடைபட்டு கிடக்கிறாரா? சரி, நீர் நாளையே சபையை கூட்டம். முட்டாள். யார் நானா? என்னங்க பேசாம இருக்கீங்க? மூடுவாயே. முத்தேரன் தப்பி விட்டான். வா பார்க்கலாம். முத்தேரன் எப்படி தப்பித்திருக்க முடியும்? இதுக்கு அவரே ஏன் கேட்கணும் மகாராஜா? இந்த இடத்தை பார்த்தா தெரியல, பூட்டு உடைச்சிருக்கணும், உள்ள இருக்கிற ஆட்களை எல்லாம் கொண்டு இருக்கணும், இவரே அழைச்சுக்கிட்டு ஆட்கள் எல்லாம் போயிருக்கணும். நாமெல்லாம் ஏமாந்த சோழகிரிகளா நிக்கணும். என்ன இருந்தாலும் அவங்களுடைய திறமையே திறமைதான். போதும் உன் புகழ் மாலை. உதயா, முத்தேரன் தனியாக தப்பித்திருக்க முடியாது. யாரோ உளவாளிகள் அவனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அவர்கள் நம்முடன் உறவாடி கொண்டும் இருக்கலாம் அல்லவா? யாரோடா நீ? என்னங்க இது புதுசா அடா போட்டு பேசுறீங்க? நானே வர்றேன். அடா போட்டு கேட்கவில்லை, அடி போட்டு கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? என்ன நடந்தது? என்னத்த சொல்ல? அட ஜாதகம் எல்லாமே நான் என்னத்த சொல்ல சீக்கிரம். உன்னை பற்றி கொஞ்ச காலமாகவே எனக்கு சந்தேகம்தான். நான்கூறான் முன்பு நீ வேண்டுமென்றே முத்தேரன் விஷயத்தை பற்றி பேசியது என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தி விட்டது. முத்தேரன் கூட்டத்தில் நீ எந்த பதவி விட வைக்கிறாய்? பதவி? உன்னை போன்ற கயவர்களுக்கு புத்தி கற்பிக்கும் பதவி அடா. குனிஞ்சிட்டேன்டா. உன்னை எப்படி சொல்லு? சொல்லுங்க. என்ன செத்து விட்டான் மகாராஜா. இழுத்தறியுங்கள் இந்த சவத்தை. சரியான சரியார். இந்த நாட்டு விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று அப்போதே சொன்னேன். நானும் தான் சொன்னேன். தர்மவீரன் எவ்வளவோ சொன்னார். வேண்டாம் அப்பா என்று நான் கூட தான் சொன்னேன். எல்லோரும் தான் சொன்னீர்கள். என் மதிதான் தடுமாறி விட்டது. சத்யநாதரே, இன்று இரவு நடுஜாமத்திற்குள் மகாராணியும் ரமாவையும் அழைத்துக் கொண்டு நீர் நாங்கூர் புறப்பட வேண்டும். ஓ, போஜன வேளையில் வந்து விட்டேனா? என்ன நாகவேலரே, என்றைக்கும் இல்லாமல் புது முறையில் கேட்காமலேயே உள்ளே பிரவேசித்து விட்டீர். ஆனந்தம் மகாராஜா, ஆனந்தம். ஆனந்தமா? ஆம். சாப்பிடுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்கள், திருப்தியாக சாப்பிடுங்கள். உமது குரல் புது குரலாக தோன்றுகிறதோ? நாளைக்கு சபையில் ஏதோ மகிமை தெரியும் என்பீர்களே. யாரிடம் பேசுகிறேன் என்பது நினைவிருக்கட்டும். இந்த நாட்டிலிருந்து ஒரு துண்டை கபிப்போக காத்திருக்கும் நாங்கூர்னரிடம் தான் பேசுகிறேன். துரோகி பாவடி. மூளை உள்ள மந்திரி முதல் பலி. உதயா, நன்றி. இதில் கையெழுத்து போடு. மறுத்தால் இரண்டாவது பலி உன் மகள். அப்பா, என் உயிர் போனாலும் போகட்டும்,
கையெழுத்து போடாதீர்கள். மூடு வாயை. வேண்டாம்டா, வேண்டாம். போடடா. அப்பா, இவனை பாதாள சிறையிலே அடைத்து வையுங்கள். அப்பா, சுவாமி. என்னங்க இது? சிம்பு வச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானுங்களா? ஐயா, அப்போ இந்த கட்டை அவுத்துட்டு காயத்தை பாப்பங்களா? சரியா போச்சு. முதுவெலும்பெல்லாம் ஆணி வேற அக்கு வேற பிரிச்சு வச்சிருக்கு. நாகவேலை நிமித்து எடுத்துட்டான். அப்ப நான் வளைச்சு வச்சுறேனே. இல்ல, முறிச்சிட்டா போதும். காயம் பலமோ? அடி பலம். கவலைப்படாதீங்க, அடியும் உதையும் தானே தியாகிங்களுக்கு பரிசு. ஆமா, அதுதானே திருடர்களுக்கு தண்டனை. ஆமா, அப்ப உனக்கு சீக்கிரம் கிடைக்கும். இளவரசி வணக்கம். வணக்கம். அது இது என்ன வேஷம்? முதல்ல போட்டிருந்ததாங்க வேஷம். இது அப்பட்டமான உண்மை. இதெல்லாம் அந்த நாகவேலை செய்த வேலைங்க. அப்படியா? நான் மிகவே வருந்துகிறேன் சர்க்குனரே. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க, இதெல்லாம் எங்களுடைய கடமை. அடி வாங்கிட்டு வர்றதுதான் கடமையா? அதுதான் வீரம். ஆமா, இப்படியே நடந்து வந்த யமலோகத்துக்கு போனவர் அப்படியே திரும்பி வந்திருக்காரு. நீங்க ஒண்ணு. ஆமா, யமலோகத்துக்கு போனேன், இவரை காணோம், அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேங்க. விளையாட்டு வேண்டாம், விஷயத்திற்கு வருவோம். சென்ற காரியம் வெட்டி. கீர்த்திவர்மருக்கு நாகவேலனுக்கும் பூசல் புகை ஆரம்பிச்சாச்சு. அது எதிர்பார்த்ததுதான். கீர்த்திவர்மருக்கும் வஞ்சர வலை வீசி இருக்கான். நாங்கூர் நாட்டை தன் பக்கம் இழுக்க சோழ சிம்மாசனத்தை தூண்டிலாக உபயோகப்படுத்துறான் அரசே. புல்லர்கள் பலனடைய பொன்னாடா வலியிடப்பட வேண்டும். புகையும் பூசலும் ஜுவாலையாக மூண்டால் விழுந்து விடுவது நாகவேலனா கீர்த்திவர்மரா என்று சொல்ல முடியாது இளவரசே. வீரத்தை வஞ்சகம் வென்றுவிடக் கூடாது, உண்மையை போய் அழித்துவிடக் கூடாது. சர்க்குணரே, நீர் உடனே சென்று கீர்த்திவர்மரின் நிலைமை முழுவதையும் தெரிந்து வர வேண்டும். உத்தரவுங்க. அழாதே ரமா. என் அப்பாவின் கதி சன நேரத்தில் இப்படி ஆகிவிடும் என்று நான் கனவிலும் கருதவில்லை பிரியமோகன். அம்மா. ரமா, இளவரசர் மகாராஜாவை எப்படியும் விடுவித்து விடுவார். எழுந்திரு. பிரியா. பிரியமாவனே, இங்கு என்ன ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறாயோ? அண்ணா, அடாத செயலண்ணா இது. படாது படுவேன் என்கிறாய். ரமாதேவி, இவள் மனதை திருப்பி இவள் மூலமாக நாங்கூருக்கு செய்தி அனுப்பலாம் என்று நினைத்திருந்தால் அது வீணாசை. இந்த அரண்மனையிலிருந்து ஒரு குருவியும் வெளியேற முடியாது. அண்ணா. பிரியமோகனே, போவழியே. அவர்களை ஒன்றும் விடுங்கிவிட மாட்டேன். நண்பகம், குறிப்பறிந்து நாளை நடந்து கொள்ள வேண்டும். இல்லை, அடுத்த கணமே நீ விதவையாவா. உன் மகளின் பிணம் உன் மடியில் இருக்கும். நினைவிருக்கட்டும். காலம் சென்ற நம் நாட்டு மன்னர் ராஜசேகரின் புதல்வரும் இளவரசருமான ராஜராஜனை கொலையாளிகளை ஏறிவிட்டு வஞ்சகமாக வதைத்ததோடு நம் நாட்டையும் கவர சதிகள் புரிந்ததாக நாங்கூர் மன்னர் கீர்த்திவர்மன் மீது சோழ நாட்டு ராஜபிரதிநிதி நாகவேலர் குற்றம் சாட்டுகிறார். மன்றம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நீர் குற்றவாளியா இல்லையா? இல்லை, நான் நிரபராதி. அதற்கு என்ன சாட்சி? நான் அபராதி என்றால் அதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? இதோ. என்னது? மகாராணி சண்பகவல்லி அம்மையாருக்கு நாங்கூர் மகாராஜா எழுதிய கடிதம். கடிதமா? என் கையில் எப்படி சிக்கியது என்று திகைக்கிறீரோ? கடிதத்தின் சாராம்சம்? இளவரசர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்த போது தன் ஆட்களால் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை நம் தேவியாருக்கு விஸ்தாரமாக விவரித்திருக்கிறார் மகாராஜா. இளவரசரை கொலை புரிய காரணம்? விசாரணையில் ஒளிவு மரபுக்கு இடமில்லை, சொல்லு. நல்லது. நாங்கூர் கன்னிகா மாடத்தில் கள்ளக்காதல் புரிந்து வந்த மகாராஜாவின் மகளை ராஜராஜன் வணக்க மறுத்தார். அதனால் ஆத்திரம் கொண்டார் கீர்த்திவர்மர்.
அதன் மீது ஒரு ஒத்த ஸ்திரீயை வேடப்பெண்ணாகவும் கொலையாளிகளை வேடர்களாகவும் மாறுவேடங்களில் அனுப்பினார். இயற்கையிலேயே சிற்றின்ப லோலரான இளவரசர் வேடப்பெண் காட்டிய குலுக்கில் மயங்கி தன்னை மறந்திருந்த சமயம் வேடர்கள் அவரை கொன்று விட்டனர். அடக்கடவுளே! அதன் பிறகு நம் நாட்டை பறிக்க ஆசை கொண்டார். அது நிறைவேற சதிகள் பல செய்தார். சதிகள் என்றால் எப்படி, எந்த விதத்தில்? தொட்டிலையும் ஆட்டிவிட்டு தூங்கும் பிள்ளையையும் கிள்ளி விடுவது போல் ஒரு உரம் கீர்த்திவர்மர் தமது ஒற்றர் படை மூலம் நாகவேலன் நயவஞ்சகன் இளவரசர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்ற பிரச்சாரத்தை நடத்தி நம் நாட்டில் ஒருவிதமான புரட்சியை கிளப்பி விட்டார். இன்னொரு புறம் என்னோடு இன்னுயிர் நண்பன் போல் பழகி நயமாக பேசி உனக்கு நாட்டில் பலத்த எதிர்ப்பு இருக்கிறது, நீ ஆள முடியாது என்று எனக்கு உபதேசம் செய்து வந்தார். ஆனால் எனக்கு மட்டும் அவர் மீது உள்ளுர ஒரு சந்தேகம் இருந்தே வந்தது. கையொப்பம் உம்முடையதுதானா? கையொப்பம் என்னுடையதான். ஆனால் பிடித்திருந்தேன், என்னை மறந்து எழுதிவிட்டேன். நாகவேலன் பலாத்காரம் செய்து கையெழுத்து வாங்கிவிட்டான். இது மாதிரி தானே சொல்லப் போகிறேன். அதை மன்றம் அனுமதிக்கார். கடிதம் கற்பனை என்றால் அது நீர் கையொப்பமிட்டது. எல்லாம் நாகவேலனின் சதி திட்டங்கள் தான். பார்த்தீர்களா? இவரை இந்நாட்டின் மன்னராக ஆக்க நான் பட்ட பாடு உங்களுக்கே தெரியும். இளவரசரை இறந்த பின்பு இந்நாட்டின் அரசியல் பிரச்சனைகளில் இவரை கலந்தே வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் சதிகாரன் என்று. என்ன உலகம் ஐயா இது? அந்த கடிதம் உமக்கு எப்படி கிடைத்தது? சத்யநாதரிடமிருந்து. சத்யநாதரே, கடிதத்தை நீர்தான் கொடுக்கிறார்? சத்யநாதர் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? சத்யநாதரே, பதில் சொல்லும். அவர் உயிருடன் இல்லை. சத்யநாதரின் பிரேதம் தான் அது. ஆம், சத்யநாதருக்கும் நான்கூராருக்கும் நேற்றிரவு எதை குறித்தோ பெரிய சண்டை ஏற்பட்டது. அனல் ஒலி கேட்டு அவர் அறைக்கு ஓடினேன். அதற்குள் இவர் அவரை குத்திவிட்டார். அப்போது கூட நான் கோபப்படவில்லை. பின்னர் சத்யநாதரின் பிரேதத்தை அப்புறப்படுத்தும் போது அவர் உடலிலிருந்து இக்கடிதம் கீழே விழுந்தது. படித்தேன். ஆஹா, என் தலை கிழித்து விட்டது. இந்நாட்டு இளவரசரை ஒரு மாற்றான் அடிக்க என்ன உரிமை இருக்கிறது? எதுவெனினும் வரட்டும் என்று துணிந்து நான்கூர் மன்னரை சிறைப்படுத்தினேன். நான்கூராரின் சதியை அம்பலப்படுத்தவே சத்யநாதரின் சவத்தை தகனம் செய்யாமல் வைத்திருந்தேன். பிரேதத்தை அப்புறப்படுத்துங்க. பொய் பொய், அவ்வளவும் பொய். நான்கூர் மகாராணி அழைத்து வா. வேண்டாம், மகாராணியை வேறு சபை கழித்து மானபங்கப்படுத்தாதே. கண்ணியத்தை இன்னும் இழக்கவில்லை நாம். கடும் புலிகள், நாக சர்ப்பங்கள் இவற்றை காட்டிலும் தீயவர்களின் உறவு எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்தேன். மகாராணி, இந்த கையொப்பம் யாருடையது? நன்றாக கவனித்து சொல்லுங்கள். மகாராஜாவுடையதுதான். சரி, தாங்கள் போகலாம். அழைத்து செல்லுங்கள். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். எது நேர்ந்தாலும் கலங்காதே. மேற்கொண்டு ஏதாவது இருந்தால் அவரை விசாரிக்கலாம். விசாரிக்க இன்னும் என்ன இருக்கிறது? சத்தியத்தை பட்டுத்திரை போட்டு மூடிவிட்டார்கள். இளவரசர் சாகவில்லை, ராஜராஜன் சாகவில்லை. எங்கே இருக்கிறார்? காட்டில், சுடுகாட்டிலா? அதற்கு கூட வழி இல்லாமல் உமது ஆட்கள் அவரை ஆற்றிலே எறிந்து விட்டார்களே. மன்றத்தின் முடிவு? நாங்கூர் மன்னர் குற்றவாளியே. அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது இந்த மன்றம். தண்டனையை நிறைவேற்றுவதோ இல்லை அவரை மன்னிப்பதோ உமது விருப்பம். பாருங்க, தற்கொலை பட்டியல்ல முதல் இடம் காதலுக்கு. தாலி கயிறை விட தூக்கு கயிறை தான் காதல் பரிசா கொடுத்திருக்கு. தெரியுமில்ல? இந்தாங்க, பிடிங்க. என்னது? தூக்கு கயிறு உங்க காதலுக்கு பரிசு. போய் தற்கொலை செஞ்சுக்குங்க. போங்க, ஏன் நிக்கிறீங்க? பொறு பார்வதி, பொறு. எதையும் உணர்ந்து நடக்கணும், எதையும் அனுபவிச்சுட்டு பேசணும். ஓஹோ, அவா நீ காதல அனுபவிச்சிருக்கியா? என்னது காதல்? கோச்சுக்காத. ஆமா, தாலியாவது கட்டி பாத்திருக்கியா? அப்புறம் கழுத்துல ஒண்ணையும் காணுமே.
கட்டின தாலி அறுத்துட்டியான்னு கூட கேப்பீங்க போட்டிருக்கேன். எனக்கு அப்புறம் எல்லாம் அவுத்து போடணும். வாங்க 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 வாங்க. இது என்னங்க கயிறு? கயிறு தானே? ஒண்ணு இல்லப்பா, நம்ம கொல்லையில கட்டி இந்த கண்ணு குட்டி அறுத்துட்டு ஓடி போச்சு. இவர் அனுப்பி பிடிச்சிட்டு வர சொன்னேன். அது ரொம்ப பொல்லாத கண்ணு குட்டிங்க. ஐயோ, சமாளிக்கிறதே கஷ்டம். ஏன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்லீங்களே, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வர்றேங்க. அகழில இருக்கிற முதல்ல போதாதுன்னு கூண்ல இருக்கிறத வேற திறந்து விடணுமா. ஏன் நாகவேலையாவுக்கு இவ்வளவு பயம் வந்துடுச்சு? அநியாயம் செய்யறவங்க எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு என்னமோ அவர் நடத்த வரவர கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க. என்னங்க அந்த தியாகிய போய் அப்படி சொல்றீங்க? இளவரசர் இறந்ததும் ஆட்சி நடத்த அதிகாரம் உரிமை எல்லாம் இருந்தும் அடுத்த நாட்டில் உள்ள ஆளை கூப்பிட்டு ஆள சொன்னாரு. நீங்க என்னமோ எல்லாம் திருட்டுத்தனங்க. ஆசை காட்டி மோசம் செய்யறது போல கீர்த்திவர்ம ராஜாவை பாதாள அறையிலேயே தள்ளிவிட்டான். அது எப்பங்க? விசாரணை வச்சு தூக்கு தண்டனை கொடுத்தாட்டுங்க. என்ன ஒண்ணும் புரியாத பேசுறீங்க? பாவி, என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? படுபாவின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. பொழுது புரிஞ்சு அவன் தலை உருள போகுது. எல்லாம் தலை விதிங்க. அவர் கைய நான் தான் பார்த்து சொன்னேன். ஒரு முடிவு ஆயிட்டுது. போயிட்டு வந்து உங்க கைய பார்த்து சொல்றேன். வரப்போ உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு வாங்க. அது உங்க அப்பா எல்லாம் பார்க்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? கீர்த்திவர்மா, உன் மகளையும் மனைவியும் சந்திக்க விருப்பமானால் சந்திக்கலாம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. எவரையும் நான் பார்க்க விரும்பவில்லையடா. கடைசியாக உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உன் மகள் ரமாவை எனக்கு மனம் செய்து கொடுத்து விட வேண்டும். அப்போதே உனக்கு விடுதலை. இல்லை, இப்போதே நீ கொலைக்களத்திற்கு புறப்பட ஆயத்தமாகிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, உன் மகள் ரமாவை உன் கண்ணெதிரேயே மடித்து விடுவேன். என் மகளை உனக்கு மனம் செய்து கொடுப்பதை விட அவள் மரணம் அடைவதைத்தானடா நான் விரும்புகிறேன். தலைவிதி விடுமா? தயாராயிரு. கீர்த்திவர்மருக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. சபை கூடி முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு நடக்க போகுது தலைவெட்டு விழா. முடியாது, நடக்கும்படி விட முடியாது. இப்போது அவர் இருப்பது பாதாள அறையிலிங்க. முத்தரே, நாம் கீர்த்திவர்மரை இழக்க முடியாது. எப்படியும் அவரை காப்பாற்றித்தான் தீர வேண்டும். தேவரே, புறப்படுங்க, நாங்கள் வருகிறோம். எல்லாரும் புறப்படுங்க. உதயருக்கு அடுத்தது யாரை கொலை செய்யலாம் என்ற யோசனை இன்னும் உதயமாகவில்லை போலிருக்கு. உதயன் கொலைகாரன் அல்ல. சத்யநாதரை சாகடித்தது உமது கைகள் தானே? சந்தர்ப்பம் அப்படி. கடமையை செய்தேன். கடமை மடமை என்று சொல்லும். பிரியமோகினி, ஏன் உண்மை உறுத்துகிறதோ? எதிரிகளை நிர்மூலமாக்குவது என் கடமை. அதில் நீ தலையிடுவது அழகில்லை. பச்சௌந்தி நிறம் மாறுவது இயற்கை. ஆனால் பகுத்தறிவுள்ளவர் நிறம் மாறுவதை இப்போதுதான் காண்கிறேன். நான் ஒன்றும் மாறவில்லை. உமது கண்மூடித்தனத்தில் உயர்களிடம் அன்பு, நீதி, இரக்கம் இந்த குணங்களை மட்டும்தான் மாற்றிக்கொண்டு விட்டீர். நானா? ஆம். இதுவரை செய்த அநியாயங்கள் போதாதென்று இப்போது அபலை ஸ்திரீகளை கற்பழிக்க முயலுகிறான் அண்ணன். நீர் அதை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கிறீர். இதுவும் கடமைதானா? நீர் ஒரு ஆண்மகன், கையில் ஒரு வாள், உமக்கு வீரர் என்ற பட்டம் வேறு. பிரியமோகினி, இளவரசர் செய்த குற்றம் என்ன? கீர்த்திவர்மரின் படுகொலைக்கு நீரும் அண்ணனும் இங்கு பதில் சொல்லாவிட்டாலும் அங்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன் சிலையாகி விட்டீர்? என் மூளை குழம்புகிறது. அதர்மத்துக்கு ஆசி கூறுவது இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உம்மை அழித்து விடும் என்பது திண்ணம். அண்ணனுடைய கடைசி பலி
நீராகத்தான் இருக்க முடியும் என்பதை நீர் உணராவிட்டாலும் நான் உணர்கிறேன். போதும் பிரியமோகினி, போதும். உணர்ந்து விட்டேன் என் பிழைகளை. செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டி எல்லாம் செய்தேன். தர்மத்திற்காக தமையனையும் எதிர்க்கும் உன் சொற்கள் என் கண்களை திறந்து விட்டது. இனி நான் புதிய உதயச்சந்திரன். சத்தியமாகவா? சத்தியமாக.